வெல்கம் டு சிங் விஜய் தமிழ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வாரமாக வீடியோ போடவே இல்லை. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க லைக் சிபிஎஸ்சி மேக்ஸ் எனக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா எனக்கு கரெக்டாக எக்ஸாம்ஸ் வந்துச்சு. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன் 1 வீக்கு வீடியோ வராதுன்ட்டு. ஸோ அதுக்காக இந்த சண்டே மார்ச் 9 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் 1 வீக் பிரேக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிஎஸ்சியில் பிசிஎம் லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. லைக் ஸ்டேட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் முடிக்கல, கெமிஸ்ட்ரி முடிக்கல, மேக்ஸும் முடிக்கல. 11th மார்ச் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி 21st மார்ச், ஃபிசிக்ஸ் 25th மார்ச் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு பிசிஎம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ், பயாலஜி, கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்கு. 11th அன்னைக்கு இங்கிலீஷ், பயாலஜி 25th, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 29th. டோட்டலா போர்ட்ஸுக்கு 25th முடியுது, சிபிஎஸ்சிக்கு 29th முடியுது. எது வரந்தாலும் சேமா தான் இருக்கு. ஏன்னா April 1 என்னது செகண்ட் செஷன் ஜெய் மெயின் April 1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 9 நமக்கு என்னென்ன நாள் இருக்குன்னா 20 நாள் தான், 20 டேஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த 20 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒன்று இம்ப்ரூவ் லைக் ஃபர்ஸ்ட் செஷனை கம்பேர் பண்ணும்போது ரேங்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் பிளான் கொண்டு வந்திருக்கேன், எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது. லைக் காலேஜ் அட்மிஷன்ஸ் கூட நான் சொல்ல போகிறேன். கிளியராக கவனிங்க கடைசி வரைக்கும். மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது கிளியராக சொல்ல போகிறேன். எல்லாமே நெக்ஸ்ட் ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்ம வந்துட்டு லைக் இந்த மாதிரி லைக் டார்கெட் லைக் இந்த 3 ஆரோ போட்டிருக்கேன். அப்ரோச்சிங் டு 99+% இல்லையா, லைக் நம்ம 99+% எய்ம் பண்ணாதான் நம்ம 98, 97 வர முடியும். ஏன்னா இந்த டார்கெட் வச்சா நம்ம எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக அதிகமாக வாங்கணும். எதுக்கு அட்வான்டேஜ் நான் போட்டிருக்கேன்னா லைக் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போர்ட்ஸ் பிசிஎம் படிக்க போறீங்க, சிபிஎஸ்சில லைக் ஸ்டேட் போர்ட் சொல்றேன், படிக்க போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. இவங்க நீங்க முடிச்சிருப்பீங்க பிசிஎம் லைக் பிசிக்ஸ் முடிச்சு, கெமிஸ்ட்ரி முடிச்சு, மேக்ஸும் முடிஞ்சிருச்சு, லைக் ஸ்டார்டிங் முடிச்சிட்டீங்க. அதனால லைக் சிபிஎஸ்சிக்கு ஒரு அட்வான்டேஜ், போர்ட்ஸுக்கு எப்படி அட்வான்டேஜ்னா யாரா இருந்தாலும் லைக் நீங்க ஜெய் மெயினுக்கு பேசிக்கா இந்த போர்ட்ஸ் படிச்சாதான் லைக் இந்த மாதிரி ஸ்டேட் போர்ட்ஸ்ல புக்கை படிச்சு அதுக்கப்புறமா சிபிஎஸ்சில இருக்க புக்ஸை படிச்சு பேசிக்கா அந்த புக்ஸை படிச்சாதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா லைக் அடுத்தடுத்து ஜெய் புக்ஸ்லாம் படிக்க முடியும். ஸோ யாரா இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜா அதுக்கப்புறம் எதுக்கு ரேங்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ புரியுதா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் போறேன் பாருங்க. லைக் நீங்க எப்படி பண்ணா லைக் முதல்ல இந்த மிஸ்டேக்ல அவாய்ட் பண்ணணும். லைக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்றது முதல்ல பாருங்க, கவனிங்க. லைக் திங்கிங் லைக் ஃபர்கெட். லைக் வந்து நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபீலிங் லோவாக இருந்தது. எப்படின்னா லைக் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு லைக் மார்க் கம்மியாயிடுச்சு, எனக்கு பர்சன்டேஜ் வரல, செகண்ட் செஷன் வந்துட்டு லைக் எட் பண்ண தெரில, எனக்கு ஜெய் ஃபுல்லாக போச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஃபுல்லாக போயிடுச்சுன்ட்டு லைக் லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், நீங்கள் உங்க மேலே ஹோப் வச்சுக்கணும். எது வந்து செகண்ட் சான்ஸ் இருக்கு, லைக் செகண்ட் நிறைய பேர் ஈஸியாக கிடைச்சிருக்காது, உங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி லைக் இந்த மாதிரி லைக் மறந்துச்சு நிக்காம நீங்க இப்போ நீங்க பிசிஎம் படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் போர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, லைக் எல்லா டெரிவேஷன் பேசிக் கூட படிச்சேன். அதை எப்பவுமே சொல்றது ஜெய்க்கு பேசிக்ஸே இந்த என்சிஆர்டி மட்டும் தான். அதே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, அது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து வர்றது ஜெய் மட்டும் தானே. ஸோ இந்த 20 நாள் நீங்க வந்துட்டு இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் போட்டிருந்தேன் பாருங்க. இந்த இங்கிலீஷ் எக்ஸாம், பயோ எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. லைக் இது இருந்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் சிம்பிள் ஈஸி தான். லைக் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கே தெரியும். நான்லாம் 5 நாள்ல படிச்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதினேன். 2 வருஷம் படிக்கவே இல்லை, 20 நாள் தான் நான் படித்தேன். கடைசி 5 நாள் தான் முக்கிய படித்தேன். ஸோ அதுக்கே நான் வந்து 90 மேலே வாங்கிட்டே கம்ப்யூட்டர். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு 459 வாங்கினேன். 459 வாங்கும்போது நான் எல்லாத்துக்கும் 90+ வாங்கியிருந்தேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 94. எல்லாம் சிம்பிள் தான், இங்கிலீஷ்லும் ஈஸி தான். லைக் நீங்க வந்துட்டு இந்த கேப்லாம் அதிகமாக வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சில பேர் இருப்பீங்க. இங்கிலீஷ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 நாள் இருக்கு. இந்த 18 நாள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறீங்க. லைக் அது படிச்சா நீங்க டோட்டலா வேஸ்ட். அந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அடுத்து நீங்க இப்போ வந்து நாங்கள் போட்டிருக்க பாருங்க ஒரு இது டூ ரிலாக்ஸ் ஆஃப் சிபிஎஸ்சி எக்ஸாம். பிசிஎம் முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்சிச்சா? அப்படிலாம் அது கிடையாது. ஜெய் இருக்கு இந்த 18 நாள் அந்த கேப்ல. அதுக்கப்புறமா 18 நாள் நீங்க 15 நாள் ஜெய்க்கு தான் படிக்கணும். கிளியர் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு வந்துட்டு இனிமே தான் உங்களுக்கு 11, 21, 25 வருது. லைக் இதெல்லாம் நீங்க கெமிஸ்ட்ரி தான் படிக்க போறீங்க, அதுதான் ஜெய்க்கு வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலாக்ஸா இருக்காதீங்க, முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் உங்களை ஹோப் வச்சுக்கிட்டு மறந்துட்டு இருக்காம இல்லாம இப்பதான் படிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா போர்ட்ஸ்ல பிசிஎம் பிளஸ் ஜெய் என்னன்னா இந்த மாதிரி நான் சொன்னால இப்போ ஸ்டேட் போர்ட் பசங்க பிசிஎம் இருக்கு பிளஸ் ஜெய் ரெண்டுமே கலந்து படிக்கணும். டைம் இருக்கு, கண்டிப்பா கலந்து படிங்க. 25th உங்களுக்கு முடியுது, அடுத்த ஒரு வாரம் ஜெய்க்கு இருக்கு. ஆனா சிபிஎஸ்சி பசங்களுக்கு 29 தான் முடியுது. நடுவில் கேப் இருக்கு, நடுவில் நீங்க படிங்க. சிபிஎஸ்சி போட்டுருக்க வர பிசிஎம் முடிஞ்சிருச்சு, ஒன்லி ஜெய். ஸோ அதனால ஜெய் நல்லா கிளியர் கட்டா படிங்க, விடாம. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனலைஸ் எவ்ரிதிங் தட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செஷன். என்னன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. லைக் இந்த மாதிரி எனக்கு இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இதுல தான் தப்பு பண்ணியிருக்கேன், டைம் மேனேஜ் தப்பு பண்ணியிருக்கேன், மேக்ஸ்ல ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், கெமிஸ்ட்ரியில் டைம் கொடுக்காம டக்குன்னு போட்டு தப்பாயிடுச்சு. லைக் எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணி நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அனலைஸ் பண்ணி லைக் இதெல்லாம் இருக்கு, அந்த தப்புலாம் நான் பண்ண மாட்டேன்,
அனலைஸ் எவ்ரி திங். என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் லைக் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். எதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் வச்சா அதை திரும்பி மாசாக ப்ராக்டிஸ் பண்ணி பெட்டராக கொடுக்க போகிற ரிசல்ட். அவ்வளோதான் மேட்ரு. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து பிளான் சொல்கிறேன், 20-day பிளான் ஃபார் பிஃபோர் தட். என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 20-day பிளான் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நடுவில் இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு சொல்லியிருந்தேன், பயோ எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்கு, அப்புறம் பிசிஎம் நடுவில் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் 2-3 நாள் டைம் மட்டும் கொடுத்துட்டு மீதி ஃபுல்லாக ஜெயிக்கே டைம் கொடுங்க. கிளியர் கட்டா லைக் அதான் முதல்ல சொல்லிக்கிறேன். பிஃபோர் தட் இது ஃபுல்லாக ஜெயிக்கு தான் சொல்லியிருக்கேன். இது ட்ராப்பர்ஸாக கிளியர் கட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 12th ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நடுவில் 2-3 நாள் கேப்பை விட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 20 நாள் கூட முடிக்கலன்னா நம்ம வந்துட்டு லைக் படிச்சதை வேஸ்ட். இது 2-3 நாள், 2-3 வருஷம் இதெல்லாம் படிச்சது வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஓகே, முதல்ல 1 to 5 days என்ன பண்ணணும்னா, லைக் நீங்கள் 5 days 1 to 5 days சொல்றது வந்துட்டு நீங்கள் 10th மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே அந்த 1 to 5 days ஆகுமா. மார்ச் 10 to March 30 அப்படி வச்சுக்கோங்க. 20 days இருக்கு நமக்கு. ஆகமா March 31 ஆகமா March 31 ஒரே நாள் தான் கேப், லாஸ்ட் டேட். அதுக்காக வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நடுவில் எல்லாத்துக்கும் இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் April 1 நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 1 to 5 days என்ன பண்ணா, ரிவைஸ் வீக் ஏரியா இருக்காங்க. என்னன்னா வீக் ஏரியாஸ்ன்றது நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன்ல சில டாபிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, சில டாபிக்ஸ் உங்களுக்கு வந்திருக்காது, கஷ்டமா இருந்திருக்கும், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிவைக்யூஸ் போட ஆரம்பிச்சிருங்க. எந்த முதல்ல ரிவைஸ் பண்ணுங்க வீக் ஏரியாஸை. அதுக்கப்புறமா வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். 35 சாப்டர் சொல்லியிருந்தேன். 90+ எப்படி வாங்குறது கிளியர் கட்டா முடிவு. லைக் 1 வீக் முன்னாடி எல்லா வீடியோஸும் டெய்லி போட்டே இருந்தேன். கிளியர் கட்டா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வீக் ஏரியாஸ் கண்டுபிடிச்சு பிவைக்யூஸை போட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் நீங்க பூஸ்ட் ஆறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தது ஜெய் மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது நான் கிளியர் கட்டா சொல்றேன். மேத் அண்ட் கோ குவிசர் பிளாட்ஃபார்ம்ல மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர் கட்டா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். என்ன பண்றாங்கன்னா, குவிசர் ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், பிவிஎஸ் மார்க் டெஸ்ட் எல்லாமே கிளியர் கட்டா. இதை வாங்கினவங்க லைக் நீங்க பாத்தீங்கன்னா 100க்குள்ள 10 பேர் இதை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட 200 பேர் 1 or 2 சப்ஜெக்ட்ஸ்ல 100% வாங்கியிருக்காங்க. லைக் இதெல்லாம் வாங்கிதான். ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ கிளியர் கட்டா எப்படி கொடுக்குறாங்களோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு மாதிரி மார்க் டெஸ்ட் இருந்துச்சு. செகண்ட் இனிமேல் இப்போ வாங்க எப்படி நடக்கும்னா, அந்த QFTs குவிசர் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். வாங்க உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் லைக் ஃபர்ஸ்ட் செஷன் அனலைஸ் பண்ணி டோட்டலா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்க அந்த மாதிரி. லைக் இதெல்லாம் வாங்கி படிச்சுனா நிறைய பேர் 90% வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரிசல்ட் வரதுக்காக ஒரே காரணம் இந்த மார்க் டெஸ்ட் அவைல் பண்ண மட்டும் தான். ஜெய் மார்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிளியர் கட்டா எல்லாமே கொடுத்துருக்கேன். என் நம்பர், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு. என்ன டவுட்ஸும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. லைக் எல்லாரோட லிங்க் எல்லாமே இருக்கு. கூப்பன் கூட போட்டிருக்கேன், ஃபுல்லா பாத்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் எப்படி கொடுக்கணும்னா, இந்த 6 to 10 days இருக்குல்ல, மார்க் டெஸ்ட் டெய்லி ஒன்று கொடுத்துட்டே இருங்க. இல்லை டெய்லி 2 மார்க் டெஸ்ட் கூட கொடுங்க. மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டு சும்மா உட்காரக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணா, ஓகே இதில் தப்பா இருக்கு, டைம் மேனேஜ் தப்பா இருக்கு, அதை போட்டுருங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. அடுத்து என்ன பண்ணா, நீங்க போட்டு வந்துட்டு இருப்பீங்க, அனலைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணா, நீங்க கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். கொஞ்சம் போட்டு ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருக்கணும். எது நமக்கு கரெக்டாக வருது. இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். லைக் நான் எக்ஸாம் அட்டெண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லிட்டே இருந்தேன். முதல்ல ஸ்கேனிங் பண்ணிருங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தால் கூட, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, வாட் எவர் இட் இஸ். இப்போ கெமிஸ்ட்ரி உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரி இந்த டாபிக் எனக்கு வருதுன்னா அந்த டாபிக் போய் எடுத்துட்டு எக்ஸாமை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண எனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா, இல்லை ஃபிசிக்ஸ், இல்லை மேக்ஸ், உங்களுக்கு நீங்கள் தான் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஸ்டூடெண்ட். ஆமாம் ஸ்பீடு. ஏன்னா உங்களுக்கு 3 hour தான் இருக்கு, 75 questions இருக்கு. நமக்கு டார்கெட் 180+ வந்தால் தான் 90+% கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்பீடு தான். அக்யூரேஷன் தேவை. கிட்டத்தட்ட நீங்கள் 100% லைக் வாட் எவர் இஸ் கரெக்டாக எல்லாமே போட்டுருக்கணும். இல்லைன்னா நமக்கு மார்க்கே ஏறாது. இல்லாமல் கரெக்டாக இல்லாமல் போடுறது மேட்டர் கிடையாது. அக்யூரேசி எல்லாமே இல்லாமல் தப்பிட்டு நெகட்டிவோட தான் போகும். நல்லா புரிஞ்சு கரெக்டாக அக்யூரேசியோட போடுங்க. ஃபுல் லென்த்தாக போட்டுட்டே இருங்க. இனிமேல் இந்த சாப்டர்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் போடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். லைக் நிறைய மேக்ஸில் வந்து டைம் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் முதல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன சப்ஜெக்ட் வருமோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் பண்ணுங்க, மேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் கடைசி இந்த 16 to 20 days இருக்கு. இந்த 5 நாளில் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக முதல்ல படிக்கணும். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னா என்ன, எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கேட்டு இருந்தீங்க. வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக எடுத்து லைக் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அது திரும்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இப்படி ரிவைஸ் பண்ணால் செம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மைண்டில் நின்றுட்டே இருக்கும். லைக் வாட் எவர் இட் இஸ் மேக்ஸ் எந்த வகையிலான போடலாம். அவ்வளோ டைப் ஆஃப் சால்வ் பண்ணாதான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. கெமிஸ்ட்ரினா லைக் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ரியாக்ஷன் மெக்கானிசம், நேம் ரியாக்ஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபிசிக்கல் நரசம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுப்பீங்க. சம் ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, பிவிக்யூஸ் போடணும். அவ்வளோ பிவிக்யூஸ் இருக்கு. லைக் லாஸ்ட் 8 years பிவிக்யூஸ் போடுங்க. என்டிஎம் மாறிட்டே இருக்காங்க, எல்லாமே சொல்லிட்டே இருந்திருக்கேன்.
லாஸ்ட் 8 இயர்ஸ் ப்ரீவியஸ் போட்டுட்டே இருக்கு. புரியுதா? கான்ஃபிடன்ஸ் அப்பதான் பூஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம நீங்கள் ப்ரீவியஸ் போடுறீங்க, ஒரு ப்ரீவியஸ் வருதுன்னா ஓகே எனக்கு மாசம் வருது, ஓகே எனக்கு புரியுது, எனக்கு எல்லாம் வருது, அது மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இந்த ப்ரீவியஸ் போட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கான்செப்ட்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வரது பார்க்கும்போது காலேஜ் கைடு நான் சொல்லல. லைக் இப்போ வந்துட்டு ஜெய் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு, நமக்கு சிபிஎஸ்சியில் இருக்க பிசிஎம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும், டிஎன்ஏ ஆர் ஜெய் பண்ணணும்னா உங்களுக்கு ஜெய் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு முடிச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு ஃபுல் மார்க் 100/100 எடுப்பாங்க. கட் ஆஃப் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி by 2 எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 200க்கு அந்த கட் ஆஃப் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடிச்சிட்டிங்க, எப்படி மார்க் வரும் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த காலேஜ் நெக்ஸ்ட் வருது காலேஜ் ஜாயினிங் தானே, இன்ஜினியரிங் காலேஜஸ் எதுவாக இருந்தாலும் காலேஜ் கைடன்ஸ் ஜாயின் பண்ணுறது. இந்த ஃபர்ஸ்ட் டயர் அண்ட் செகண்ட் டயர் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னன்னா காலேஜ் அட்மிஷன் வேணுமோ இல்லை கைடன்ஸ் வேணுமோ, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வேணும்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்க. என்னன்னா வாட்ஸ்அப்ல நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். கிளியர் கட்டா நீங்க எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா என் டீம்ல நான் சொல்லி என் டீம் வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கிளியர் கட்டா இங்கேயும் நான் நம்பர் போடுறேன் பாருங்க. இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க ஒரு டிஎம் பண்ணாலே நான் எல்லாத்துக்கும் என் டீம்கிட்ட சொல்லி கிளியர் கட்டா கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் இந்த காலேஜ் கைடன்ஸ் அட்மிஷன் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா கிளியர் கட்டா எல்லாத்துக்கும் சொல்லுவேன். மார்க் டெஸ்ட்டுக்கும் நான் நம்பரை போட்டிருக்காங்க. கிளியர் கட்டா என்ன டவுட்ஸ் கிளியரா கேளுங்க. புரியுதா? சார் கடைசியாக வரும்போது நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஐசிடி மும்பை ஐசிடி ஆனால் நீங்கள் படிக்கிற காலேஜ் பற்றி என்கிட்ட வீடியோஸ் போடுங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லாதுமே இனிமேல் ஐசிடி மும்பை பற்றி வீடியோஸும் வரும், ஐசிடி ஐஎஸ்பி வீடியோஸும் வரும். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஜெய் 20 days ஸ்ட்ராட்டஜி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் டவுட்ஸ் என்கிட்ட கமெண்ட்ஸை கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். இனிமேல் டெய்லிஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். 1 week எனக்கு எக்ஸாம் நல்லா பிரேக் எடுத்தேன், அதனால இனிமேல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் எல்லா வீடியோஸும் வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.